الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذه تذكرة ومن شاء اتخذ إلى ربه سبيلا صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم والذي نفسي بيده لا يضع الرحمة إلا على الرحيم صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச் சிறப்பான நல்லதொரு நிகழ்வு, சங்கைமிக்க எங்களுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா சையது மனாப் ஹதரத் பெருந்தகை திருக்குரானின் பரக்கத்து நிறைந்த விளக்க உரை இங்கே தொடர்ச்சியாக செய்து மாயுதாவை முடித்து சூரத்துல் அன்ஆமின் பாக்கியம் நிறைந்த துவக்கத்திற்கு வருகிறார்கள். இதற்கு மிகுந்த ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுத்து நிரம்ப இதற்கான வாய்ப்புகளை வழங்குகிற நம்முடைய ஜமாஅத்திற்கு நன்றி சொல்கிறேன், நிர்வாகத்திற்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் ஆதரவு கொடுக்கிற வரையிலும் நாங்கள் சேவை செய்கிறோம். எங்கள் நல்ல பணி தொடர்வதற்கு உங்களுடைய உயர்ந்த துஆவும் ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. ஒரு நிர்வாகம் கொடுக்கும் ஒத்துழைப்பு தான் ஒரு இமாமின் மிகச்சிறந்த எதிர்காலம். அதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சங்கைமிக்க ஹதரத் அவர்களின் உயர்ந்த பண்பால் பணிவால் இங்கே அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். சிறப்பு நிறைந்த இந்த விழாவின் தலைவர் யான்பாய் அவர்களுக்கும், சங்கை மிக்க எனக்கு முன்னால் இங்கே ரொம்ப அழகாக உரையாற்றி அமைந்திருக்கிற எங்களுடைய ஜாமியா வைசுல் அன்வார் அரபு கல்லூரியின் சங்கை மிக்க முதல்வர், என்னுடைய தனிப்பெரும் அன்பிற்கு சொந்தமான அல்லாமா மொஹியுத்தீன் ஹதரத் பெருந்தகை அவர்களுக்கும், மற்றும் இங்கே நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள், சமூகத்தின் நன்மக்கள், அதிகமாக பையத்து பெற்ற முரீதுகள் இருக்கிறீர்கள். எல்லோருக்குமாக துஆ செய்து உங்கள் துஆவை ஆதரவைத்து வல்ல ரஹ்மான் நம்மிடத்தில் இருந்து எதை எதிர்பார்க்கிறான் என்கிறத முதல்ல கவனத்தில் எடுக்க. எனக்கு 1000 எதிர்பார்ப்பு இருக்கிறது. மனிதனாக பிறந்தவர்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் இல்லை. ஒரே ஒரு கண்டிஷன், நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் மக்களோடு இருக்கக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஒருவரிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை தான் இங்கே இருக்கும்.
அந்த எதிர்பார்ப்புகளை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்க்கிற ஒரு நிலை நமக்கு கிடைத்து விடுமையானால் நாம் இந்த மண்ணில் ஜொலிக்கிறோம், மண்ணிலே உயர்கிறோம். எனக்குள்ள எதிர்பார்ப்பை என் அடியான் செய்வதை விட என் ரப்பு செய்தால் அது அழகாக இருக்கும். என் கூட பிறந்தவர் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் நான் நினைப்பேன். அவர் செய்வார், செய்யலாம் மறுக்க மாட்டார், அவர் தகுதிக்கு செய்வார். அந்த எதிர்பார்ப்பை என் ரப்பிடத்தில் நான் வைத்தால் அவன் தகுதிக்கு செய்வார். அவன் தகுதி எத்தனை பெரியது! யதுல்லாஹி மல்ஆ லா யன்கி ஸஹாவுல் லைலி வன்னஹார் லா யன்குஸுஹு ஃபீ ரிவாயா. பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வரும். அல்லாஹ் கை நிரம்ப வச்சிருக்கான்னா. இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வின் 2 கையும் நிரம்ப இருக்கிறது. கை நிரம்ப இருந்தால் கொடுக்கும் போது குறையணும். ஆனால் லா யன்குஸு அல்லாஹ்வுடைய கையில் இருப்பது குறைவதில்லை. அவன் ஸஹாவுல் லைலி வன்னஹார் இரவில் கொடை கொடுப்பவன் என்றார்கள். நிறைய பேர் ராத்திரிலாம் கொடை கொடுக்க மாட்டாங்க, பகல்ல கொடுப்பாங்க. ராத்திரி போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க, ராத்திரி கொடுத்தா நம்ம ஏழையா போயிடுவாங்க. அதனால அந்த ஹதீஸின் வாசகத்தை சர்க்கார் சொல்லும் போது ஸஹாவுல் லைல், அல்லாஹ் இரவில் கொடை கொடுப்பான். கொடை கொடுப்பான்னு சொல்லலாம், சஹாங்கிறாங்க. சஹானா அவனுக்கு நிகராக கொடை கொடுப்பவர்கள் இல்லை. ராத்திரி 1 மணிக்கு எனக்கு பிரச்சனை, எங்க அண்ணனை எழுப்புனா தூங்குறார், மனைவி எழுப்புனா அலுப்பா இருக்கிறார், பிள்ளைங்க அசந்து இருக்கிறாங்க. அந்த 1 மணிக்கு எனக்கு கொடை கொடுக்கறதுக்கு என் ரப்பு மட்டும்தான் இருக்கு. ஸஹாவுல் லைல் சர்க்கார் சொன்னான், அவன் ராத்திரி கொடுப்பவன். ராத்திரில நான் யார்கிட்ட போய் கேட்கிறது? திடீர்னு 2 மணிக்கு வயிற்று வலி வந்துச்சு, 2 மணிக்கு பிரச்சனை இருக்குது, 2 மணிக்கு ஒரு வகையான அலட்டம் இருக்கிறது, உடல் பதவரப்பா இருக்குது, பயம் வந்துச்சு. அந்த நேரத்தில் கொடை கொடுப்பதற்கு தகுதி உள்ள ஒரே ஒருவன் என்னுடன் என் அசைவில், என் உணர்வில், என் ரத்தத்தில் கலந்து என் அருகாமையிலேயே இருக்கிறவர் ரப்பு மட்டும். மனைவி பக்கத்தில் தான் படுத்திருப்பாங்க. என் உணர்வை விளங்கும் நசீப் அவர்களுக்கு இல்லை. என் பக்கத்தில் படுக்கிற மனைவியால் என் உணர்வை புரிய முடியாது. என் உணர்வை புரிகிறவனாக என் ரப்பு இருக்கிறார். என் ரப்பு எங்கோ வேறொரு இடத்தில் இல்லை, என் பெற்றிலும் என் பெட்ரூமிலும் இருக்கிறார். அல்லாஹ் எங்க இருக்கிறார்? அல்லாஹ்வை எங்கேயாவது கொண்டு வச்சுக்கிறது தான். எதிர்பார்ப்புகள் மனிதர்களுக்கு இல்லாமல் இல்லை. அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கவனம் எடுத்து அங்கே கொண்டு போய் விடுவீர்களே, ஆனால் நீங்கள் 2 பாக்கியம் பெறுகிறீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு எப்போதும் பூர்த்தி செய்யப்படும். நீங்கள் எதிர்பார்த்ததால் உங்கள் கண்ணியம் குறையாது. மக்கள்கிட்ட எதிர்பார்த்தா கண்ணியம் குறைஞ்சிடும். ஒரு தடவை நிறைவேற்றுவாங்க, இன்னொரு தடவை ஒரு மாதிரியா பேசிடுவாங்க. அல்லாஹ் எப்பவும் நிறைவேற்றுவான், கேட்டால் சந்தோஷப்படுவான். சந்தோஷப்படுகிறவன் போய் கேட்பதா இல்லையா? எனவே அவன் எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை இங்கே உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். என் எதிர்பார்ப்பை அவன் பூர்த்தி செய்ய தயார். அவனுக்குண்டு எதிர்பார்ப்பு இருக்குது. அல்லாஹ்வுமா எதிர்பார்க்கிறான். அவன் தேவையில்லாதவன் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவை இருக்கா? எந்த தேவையும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி நடக்கணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நான் எப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறான். கொடுத்து எதிர்பார்க்கிறான். நான் கொடுத்துட்டேனே எப்படி இருக்கிறான். சில பேர் கிட்ட அல்லாஹ் எப்படி சொல்றான், அவனுக்கு நான் கொடுக்கறது இல்லை. ஏன்? கொடுத்தா என் கெஞ்சுறதை குறைச்சிக்கிடுவாங்க. நான் கொடுப்பேன், கொடுத்தா குறைச்சிக்கிடுவான். இவன் இப்ப கெஞ்சுறான், அழுகிறான், ராத்திரி 1 மணிக்கு கெஞ்சி கண்ணீர் வடிக்கிறான். நாம பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுலாம் பெரிய வேலை இல்லை. மலைக்கு போய் கேட்டாங்கன்னு ஒரு ஹதீஸ்ல வருது. ரொம்ப நாளா கெஞ்சுறானே, கண்ணீர் வடிக்கிறானே, அவனுக்கு நீ கொடுத்துடலாமே. அல்லாஹ் சொன்னா அவன் கெஞ்சுறதும் கண்ணீர் வடிக்கிறதும் எனக்கு கேட்குது மட்டும் இல்லை, அவன் கெஞ்சுதலை நான் ரசிக்கிறேன் என்று. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நீங்க அழுத அல்லாஹ்வுக்கு ரசனையா இருக்குது. அவன் கெஞ்சுவதை நான் ரசிக்கிறேன். கொடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கொடுத்தா நாளைக்கே வெளியில போயிடுவான். إذا مس الإنسان ضر دعانا لجنبه أو قائدا أو قائما فلما كشفنا مر كأن لم يدعنا إلى ضر مسا. மனிதன் பிரச்சனை வரும்போது கெஞ்சுகிறான், படுத்து கெஞ்சுகிறான், இருந்து கெஞ்சுகிறான், நடந்து கெஞ்சுகிறான், உட்கார்ந்து கெஞ்சுகிறான். நான் கொடுத்தால் ஏதோ ஒண்ணுமே நடக்காததை போல் கண்டுகொள்ளாமல் போகிறான் என்று அல்லாஹ் சொன்னான் குர்ஆனிலே. மர்ர காலம் எதுனா இலா துர்ரி மஸ்ஸா, கஷ்டமே வராதவனை போல என்ன கூப்பிடாத ஆள் மாதிரி போயிட்டு இருக்கிறான். எதுதான் மனிதனின் நிலை என்றால் அவன் எதிர்பார்ப்பது நியாயம்தானே. அல்லாஹ் நம்மகிட்ட சிலதை எதிர்பார்க்கிறான்.
அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். அவன் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தா என்ன கிடைக்கும்? அவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு இருக்கட்டும், அவன் எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்துட்டோம்னா அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதிங்கிறது நீ எதிர்பார்க்கறது அவன் கொடுத்துருவான். இன்னே எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகணும்னா அவன் எதிர்பார்ப்பை நீ கொடுக்கணும். சஹாபாக்கள் அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிட்டாங்கிறான், அதுக்கு பகரமா அல்லாஹ் கொடுத்தது நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேங்கிறான். நம்ம அவனை புரிஞ்சிக் கொள்வது என்பது மிக முக்கியம். அவன் நம்மை புரிஞ்சிக் கொண்டால் அதுக்கு மேல வாழ்க்கையில வேற ஒன்றும் தேவையில்லை. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுங்கிறான். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கு பகரமா அல்லாஹ் என்ன கூலி கொடுத்தான் என்கிறான், நான் புரிஞ்சிக் கொண்டேன். ஒரு ரிதுவானும் மின் அல்லாஹி அக்பர், அல்லாஹ்வின் பொருத்தத்தை விட பெருசு துன்யாவில் ஒண்ணுமில்லை என்று அல்லாஹ் குர்ஆன்லயும் சொன்னான். எனவே அவனுடைய எதிர்பார்ப்புங்கிறது எப்போதுமே அல்லாஹ் அவன் விஷயத்தில் நான் அவன் செய்யும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்ல திருப்தி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவன் என்ன செய்தாலும் நான் ஏற்றுக்கிடணும். ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, திருப்தி அடையணும். கொஞ்சம் கஷ்டமானது. சில நேரத்தில் நல்லா நோயை கொடுப்பான், அதை நான் ஏற்றுக்கிடணும் மாத்திரமல்ல திருப்தி அடையணும். அது எப்படி? நான் நிறைய ஞாபகப்படுத்தினேன். முகமது பின் வாசி இமாம் ஹசாலி சொல்வார், அவர்களைப் போல் ஒரு பெரியவரை நான் பார்த்ததில்லை. எங்கள் வாழ்க்கையில் வந்த சோர்வுகளை நீக்குவதற்கு முகமது பின் வாசியின் வாழ்க்கையை பார்ப்போம், நாங்க உற்சாகம் அடைவோம். இமாம் ஹசாலி, நாங்க உற்சாகம் அடையும் இடத்தில் முகமது பின் வாசி. அல்லாவோடு அவர்கள் நடந்த விதம் ரொம்ப அழகானது. தக்பீர் தாரிமா விட்டது இல்லை, அவங்க முன்சப்புல தான் நிற்பாங்க. தக்பீர் தாரிமானா இமாம் அல்லாஹ் அக்பர் கட்டும் போது நம்ம அல்லாஹ் அக்பர் கட்டணும். இமாம் அல்ஹம்து ஆரம்பிச்சிட்டா தக்பீர் தாரிமாவுடைய பவர் முடிஞ்சு போச்சு. தக்பீர் தாரிமானா என்ன? ஒரு தக்பீரத்துல் இஹ்ராம் கைரும் மினத் துன்யா வமா ஃபிஹா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்படி ஒரு தக்பீர் உனக்கு கிடைக்கும்னா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விடவும் அதுதான் பாக்கியமானது. இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லணும். எப்போ சொல்ல முடியும்? முந்தைய பள்ளிவாசலுக்கு வந்தான். அதை பாதுகாக்கிறதுங்கிறது லேஸ் இல்லை, பெரிய தியாகம் செய்யணும். இமாம்களுக்கே லேஸ் இல்லை. நம்ம இமாமு தான். ஒரு 3 நிமிஷம் பஸ் வர்ற வழியில் ரோட்டில் ரேட் ஆகிட்டோம்னா அங்கே டக்குன்னு காமத்தை சொல்லி இன்னொருத்தர் போய் தக்பீர் கட்டியிருப்பார். நமக்கு தக்பீர் தாரிமா போயிடும். நான் வருஷத்தில் 40 நாள் தக்பீர் தாரிமா போயின்றது பொது பழக்கம். நம்ம இமாமா இருந்தாலும் அங்கே போகிறோம், இங்கே வர்றோம். 40 நாள் ரமலானை ஒட்டி வச்சுக்கிறார். அந்த 40 நாள் எப்படி ஆச்சு? எங்கள் பள்ளியின் நிர்வாகம், முஅத்தின், எங்கள் பள்ளியின் பொறுப்பாளர்கள் எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க, இந்த 40 நாள் ஹஸரத்தை இமாமா நிற்பாங்க. இந்த 40 நாள் முன்பின் நானா காமத்தை சொல்லக்கூடாது. காம சொல்றது இல்லை. ஒரு 5 நாளைக்கு முன்ன முடிஞ்சிச்சு, வெளியில் புரோக்கராமல் ஏற்கிறது இல்லை. ஆனால் அந்த 40 நாளுங்கிறது பெருமையினா இல்லை. அந்த 40 நாளை பாதுகாக்கிறதுக்கு பட்ட பாடு பெரிய பாடு. 40 வருஷம் பேணினார் இமாம் முஹம்மது பின் வாசி. 40 வருடம் அல்லாமா முஹம்மது பின் வாசி ஒரு நாள் சுபு தொழுகைக்கு வரல. தக்பீர் தாரிமா பேணினாங்கன்னா இமாமுக்கு வடது பக்கத்தில் அவங்க நிற்பாங்க. கரெக்டாக இந்த இடம் யார் வந்தாலும் அது முஹம்மது பின் வாசியின் இடம். அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தான். 40 வருஷமா அந்த இடத்துல வேற யாரையும் பார்த்ததில்லை. இப்போ பார்க்குறாங்க, சுபூல் அது காலியாக இருக்கு. எப்படி இருக்கும்? காலம்பூரா நின்ன இடம். ஒன்று அவங்க மௌத்தா இருக்கணும். ஒரே பெரிய அதிர்ச்சி. சுபுகு தொழுகையை முடிச்சு மக்கள் பூரா அங்கே தான் வந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் உட்காந்துருக்காங்க. என்ன பாவா, எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களை பள்ளிவாசலை விட்டு வெளியில் பார்த்தது இல்லையே இமாம் ஜமாத்தில். அவங்க சொன்னாங்க, அவ்வளோ பேர் வந்துட்டீங்களே, இவ்வளவு காலம் நான் மறைச்ச ரகசியத்தை சொல்ல வேண்டியதாகி போச்சு. சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் அவங்களோடு நடப்பதை வெளியில் காட்டுறதே இல்லை. அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத் என்ன தெரியுமா? அவன் ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தா அதை நான் வெளியில் சொல்லக்கூடாது. பெருமானார் சொன்னாங்க, நீ மறைக்க வேண்டிய காரியங்கள் சிலது நிறைய இருக்கிறது. அதில் ஒன்று அல்லாஹ்வால் உனக்கு தரப்படுகிற சோதனையை, முசீபத்தை மறைக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுக்கிற பிரச்சனைலாம் கொடுப்பான், சில சோதனைகள், சில கஷ்டங்களை, சில நோய்களை. அதை நான் மறைச்சிடணும். டாக்டர்கிட்ட சொல்லலாம், மனைவிட்ட சொல்லலாம், எல்லார்ட்டையும் போய் அதை வெளிப்படுத்தக்கூடாது. அதனால் காலமெல்லாம் மறைச்சதை வெளிப்படுத்த வேண்டியதாகி போச்சு. இப்போதான் தெரிஞ்சிச்சு,
அவங்க காலை காட்டினாங்க. காலில் இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது, இவ்வளோ பெரிய கட்டி. அந்த கட்டி இவ்வளோ பெருசாக இருக்குன்னா எத்தனைலாம் ஆயிருக்கும். ஒவ்வொரு நாளும் கஷ்டம் அவங்க தொழுகிறது. அந்த கட்டி அவ்வளோ பெருசாகி அதில் சலம் சீல் சேர்ந்து அன்றைக்கு தஹஜ்ஜத்தில் அது உடைந்து வடிந்து கொண்டு இருக்கிறது. பள்ளிவாசல் வர முடியல, வடிஞ்சிட்டு உடைஞ்சு வடியுது, சீல் வடியுது. பள்ளிவாசலில் வந்தால் சீல் சலம் ஆகிடுமேங்கிறதுனால நான் வர முடியல. அவங்க அவ்வளோ பேர் சுப்ஹானல்லாஹ் பாவா உங்களுக்கா இவ்வளோ பெரிய சோதனை, இதைத்தானே மறைச்சேன்னாங்க. தாங்களுக்கா இவ்வளோ பெரிய சோதனை. அவங்க சொன்னாங்களா, அன்அமல்லாஹு அலைய நிஅமத்தன் லா தூஸா தாயிதா, என்ன சோதனை, அல்லாஹ் எனக்கு பேர் உபகாரம் செய்தான் என்றார். அல்லாஹ்வை பார்த்த பார்வை, அவனோடு நான் நடக்கும் விதம், அவன் எப்படி பிரியப்படுகிறான், அவன் என்ன செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை தாண்டி பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உங்கள் பெண்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ்வின் மீது குறைபடாதீர்கள் என்று. உங்கள் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுங்கள், அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று. அவன் சோதித்து பார்ப்பான். சோதனை என்பது வேதனைக்காக அல்ல, உங்களை கண்ணியப்படுத்துவதற்காக. ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்கள் வாழ்க்கை கூட சோதனை தான். ஏன், நீங்கள் எவ்வளவு சிறப்பாக வாழ்கிறீர்கள், உங்களை எவ்வளவு சிறப்பாக ஆக்கணுங்கிறதுக்காக சோதனை. அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் அழகா வாழ போறீங்க, எப்படி இருப்பீங்க, உங்க லைஃப் எப்படி இருக்கும், பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், பொது வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அழகாகணும். அழகாக்குறீர்களா என்கிற சோதனைக்கு உங்களுக்கு நான் வாழ்க்கையை கொடுத்தேன். சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் கூடுதலாக வாழ வைத்து பார்ப்பான், எப்படியாவது இவர் அழகான வாழ்க்கையை அடைச்சிக்கிடுவாரா. அழகான வாழ்க்கை அடையிற வரைக்கும் சில பேருக்கு ஹயாத்தை கொடுப்பானா. ஏன், என் தர்பாருக்கு அவன் வரும்போது நல்லவனா வரட்டுமே. அவனை விட யாரு இருக்கிறார் நம்மை மேம்படுத்துவதற்கு? அல்லாஹ்வை புரிந்து கொள்ளலைங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் வருத்தம். அவனை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவன் மேல நம்ம கோவப்படுறதுக்கு இடமில்லை, வருத்தப்படுவதற்கு இடமில்லை. இந்த கட்டி என் காலில் புறப்பட்டது, அது சோதனையா நினைக்கல. ஷக்கரத்துல்லாஹ முந்து ஹரஜத்னாங்க. இந்த கட்டி என்றைக்கு வந்ததோ அன்று முதல் இதுவரைக்கும் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நேற்று இஷா வரைக்கும் பள்ளிவாசலுக்கு வர வச்சான், காலை தூக்கி நடக்க முடியாது, அதை தாண்டி அல்லாஹ் ஜமாத்தில் கொண்டு உட்கார வச்சான். இன்னைக்கு சீல் வழி இல்லைன்னா இன்னைக்கும் வந்திருப்பேன். ஆனால் அல்லாஹ்வுக்கு இந்த கட்டி புறப்பட்டதிலிருந்து நான் நன்றி சொல்கிறேன். என்ன பாவா, காலில் கட்டி வந்திருக்கு, கஷ்டம் வந்திருக்கு, இதை பொருந்திக்கிறதுங்கிறத தாண்டி நன்றியுடைய வாழ்க்கை. நியமத்தை கொடுத்தால் நன்றி சொல்கிற வாழ்க்கை இருக்குது, துன்பத்தை கொடுத்தாலும் நன்றி சொல்கிற வாழ்க்கைக்கு அல்லாஹ் சில பேர்களை வச்சிருக்கிறான். அதுக்கு அவங்க சொன்னது லம் யஹ்ருஜ் மின்ஹா தான். நாங்களாம் இதே கட்டி என் ரப்பு நாடி இருந்தால் முகத்தில் வர வச்சிருக்கலாம். இவ்வளவு பெரிய கட்டி முகத்தில் வந்தால் 2 கண்ணும் மறைஞ்சிருக்குமே, அங்கே வர வைக்காம காலில் வர வச்சானே என் ரப்பு. இப்போதும் அவன் நன்றிக்கே தகுதி உடையவன். அவன் இப்போதும் நன்றிக்கே தகுதி உடையவன். அவன் செய்கிற ஒவ்வொரு துன்பத்துக்குள்ளும் உங்கள் மீது அவன் அன்பே பிரதிபலிக்கும். வெளியில பார்த்தா துன்பம் மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ள அவர் அன்புதான் பிரதிபலிக்கும். இதே கட்டி முகத்துல வந்திருந்தா கண்ணு மறைஞ்சிருக்கும், பார்வை இல்லாம போயிருக்கும், 1000 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி வெளியில இந்த முகத்தை கொண்டு நடக்கிறது? அங்க வர வைக்கிறதுக்கும் அவனால முடியும், அங்க வர வைக்காம மொத்தம் காலில் வர வச்சானே அல்லாஹ். நான் ஷாக்கிரா தானே இருக்கணும், ரப்புக்கு நன்றியுடையவனாகத்தானே இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா பாசல்லாஹு இலைஹி மலக்கை, எல்லாம் 2 மலக்கு அனுப்பி வைப்பான். ஒருத்தர் சுகம் இல்லாமல் படுத்துட்டாரு, ஆஸ்பத்திரியில் படுக்கிறார், இல்லை பெட் ரெஸ்ட் எடுக்கிறார், இல்லை ஐசியூவில் இருக்கிறார், 2 மலக்கு அனுப்பி வச்சிருவான். அனுப்பி வச்சு சொல்லுவான், நீங்கள் அவன் பக்கத்தில் போய் உட்காருங்க, நீங்கள் 2 பேரும் செய்ய வேண்டிய வேலை அவனை நலம் விசாரிக்க வரக்கூடியவர்கள்ட்ட என்னை பற்றி என்ன சொல்லுகிறாங்கிறத கேட்டு எழுதி வையுங்கள். என்னை பற்றி என்ன சொல்லுகிறான், நலம் விசாரிக்க வருவாங்கல்ல, எப்படி இருக்கிறீங்க, அவன் என்னை பற்றி என்ன ரிப்போர்ட் கொடுக்குறான் அதை மட்டும் எழுதி வைங்க.
என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் நாம எங்கேயோ போயிருப்போம். ஒன்றுமே தெரியறது இல்லை. எனக்கு ஒரு தலைவலின்னு நான் வீட்டில் இருந்தேன்னா பெரிய கிஃப்ட் 2 மலக்கு என் கூட இருப்பாங்க. ஏற்கனவே என் கூட 10 மலக்கு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 10 மலக்கு இருக்கிறதாக தஃசீரினுடைய ஒரு செய்தியை நான் படித்தேன். என்னை பாதுகாப்பதற்காக கண்ணிலும் மூக்கிலும் வாயிலும் துவாரங்களில் எல்லாம் அதற்குள்ளே தீய சக்திகள் ஊடுருவாமல் பாதுகாக்கும் மலக்குகளை வைத்தான். வலதுபுகம் எதிர்புகம் மலக்குகளை வைத்தான். அல்லாஹ் மலக்குகள் நம்முடன் நம்மை வளர்க்கிற, வாழ வைக்கிற, நம்மை அழகுபடுத்துகிற, பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்து வச்சான். பிரச்சனைனா 2 மலக்கு அனுப்பி வைப்பான். அந்த 2 மலக்கு வேலை என்ன? நான் சுகம் இல்லாம ஆக்கியிருக்கேன், நலம் விசாரிக்க வருவாங்க, என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேட்டு வையுங்க. மாதா காலி ஒவ்வாது நலம் விசாரிக்க வர்றவங்கள்ட்ட என்ன சொல்றான் அதை மட்டும் நீங்க பதிவு செய்துக்க கேட்டேன். பல பேர் நலம் விசாரிக்க வருவாங்க. அவர் நலம் விசாரிக்க வந்தவர்கிட்ட பதில் சொல்வார். என்ன எவ்வளவு தொழுதை, எவ்வளவு வணங்கினேன், எவ்வளவு கண்ணீர் வடித்தேன், ஒரு நாளும் தஹஜ்ஜத்தை விட்டதில்லை, ஒரு நாள் தொழுகை விட்டதில்லை, என்ன போய் இவ்வளவு சோதிக்கிறானே அல்லாஹ், இவ்வளவு கஷ்டப்படுத்துறானே, நான் என்ன செய்தேன், ஒரு நாளும் ரொம்ப மறக்கலையே, அல்லாஹ் நீதியா நடக்கலையே அப்படின்னு சில பேர் பேசுறது இருக்கு. சில பேர் அல்லாஹ் எங்கிட்ட அழகாத்தான் நடக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்போ அவருடைய உடல்நல குறைவு முடிந்து நிறைகிற நேரம் அல்லாஹ் மலக்கிட்ட கேட்கிறான், என்ன சொன்னான்? இங்கே இன்னும் ஒன்றையும் சொல்வேன், எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் ஆளை வச்சு ரிப்போர்ட் எடுத்துதான் செய்தி தெரிய வேண்டிய இடத்தில் இல்லை. மலக்க வச்சு அவங்க எழுதி கொடுத்து அல்லாஹ்ட்ட போய் ரிப்போர்ட் கொடுத்த பின்னால் தான் மனுஷன் என்ன பேசினான்னு விளங்க வேண்டியது இல்லை. மனிதன் பேசுகிற செய்தி நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உன்னுடைய நரம்போடு நான் இருக்கிறேன், உன் நரம்போடு, உடலோடு நரம்போடு நான். அங்க இருக்கிறான், அவனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. உலகம் தெரியணுங்கிறதுக்காக 2 மலக்கு, நீங்க நானும் தெரியணுங்கிறதுக்காக மலக்குடைய ரிப்போர்ட். எல்லாமே பதிவு. எதுவுமே நீங்க சின்ன அசைவு செய்தாலும் எழுதப்படும். லா யுகாதிரு சகீரத்தன் வல கபீரத்தன் இல்லா அஹ்ஸா. குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில் சொன்னான். சூரத்துல் கஹ்ஃப் பாக்கியமானது. கஹ்ஃபை ஓதினால் கியாமத்தின் நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், தஜ்ஜாலின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அத்தனை பாக்கியமானது. வெள்ளிக்கிழமையில் ஓதுவது பாக்கியம். அப்படிப்பட்ட சூரத்துல் கஹ்ஃபில் சொன்னான், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன். நீ செய்கிற சின்ன பெரிய காரியம் ஒரு அசைவு கூட எழுதப்படாமல் இல்லை. இங்க இருந்து நம்ம அவரை பார்த்து கண்ணை காட்டின வைங்கல, நான் கண்ணை காட்டினதும் எழுதப்படும். அவரையும் நான் கண்ணை காட்டின போது அவரு பார்க்கல, அல்லாஹ் எழுதி வச்சிருவான். நல்ல ஞாபகம் வைங்க. என் அசைவுகள் கண்காணிக்கப்படுதுங்கிறத நீங்க ஒத்துக்கிடணும். இன்னைக்கு எல்லாம் ஒத்துக்கிடுவோம். இங்க ஒரு கேமரா இருந்து காட்டி கொடுத்தது. கேமரா எடுத்து பார்த்தா இவர் அவரை பார்க்கிறார், அவன் இப்படி இஷாரா பண்ணா, சைக்கிளை பண்ணா போய் தூக்கிட்டு வந்துடுறான் போலீஸ்காரன் கேமரா வச்சு. இன்னைக்கு உலகம் நம்புது. அல்லாஹ் சொன்னா நான் பதிவு செய்கிறேன், எல்லாமே பதிவு. இங்கே நான் இருப்பதும் பதிவு, பேசுவதும் பதிவு, நீங்கள் என்னை பார்ப்பதும் பதிவு, என்னை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்பதும் பதிவு செய்யப்படும். அல்லாஹ் அன்புள்ளவன், கருணை உள்ளவன், இரக்கம் உள்ளவன். அதே சமயம் நான் செய்யும் செயல் மீது ஒரு கண்காணிப்பு அவனுக்கு இருக்கிறது. கண்காணிப்பு என்பது கண்டிப்பதற்கல்ல, சரி செய்வதற்கு. ஏன் அல்லாஹ் இவ்வளவு கவனிக்கணும், இவ்வளவு கண்காணிக்கணும்? அதை எழுதி வைத்து பாதுகாக்கிற வேலை. அப்போதையாவது நீ சரியாகணும். நீ குற்றவாளியா என் தர்பாருக்கு வரக்கூடாது. உலகத்தில் கொடுக்கப்பட்ட காலத்தை ரொம்ப பயன்படுத்தி கொண்டவங்க தான் புத்திசாலி. இல்லை அல் கையிஸ் மந்தானலிமா அமீரலிமா பாதல் மௌத். புத்திசாலி யார் கேட்கிறாங்க பெருமானார். அறிவாளி யார்? தன்னுடைய நாளைய வாழ்க்கைக்காக இன்றைக்கு புத்திசாலித்தனமாக தன்னை சரி செய்து பக்குவப்படுத்தி ஒழுங்குபடுத்தி சீரிய வாழ்க்கையில் என்னை இணைத்துக் கொண்டவனை புத்திசாலி. நான் சரியாகணும், அவ்வளவுதான். இதுல வேற நோக்கம்னா அல்லாவுக்கு இல்லை. மலக்குகள்கிட்ட சொல்றான் பதிவு செய்யுங்க என்று. அல்லாஹ் கேட்பான், என்ன சொன்னான்? அப்பே என்ன மனுஷன், எவ்வளவு பேர் வந்தாங்க, என்ன பாவா நீங்க நேற்று வரைக்கும் தொழுகை விட்டதுலேயே உங்களுக்கா சொன்ன? அல்லாஹ் ரொம்ப அழகா நடக்கிறான், ரொம்ப கண்ணியமா வச்சிருக்கிறான், ஒரு கஷ்டம் இல்லை, படுத்தேன் எழுந்திருக்க முடியல, படுக்கையிலேயே தொழுகையை நிறைவேற்ற வாய்ப்பு கொடுத்தான். அல்லாஹ் பத்தி சொல்றார், அவர் அழகாகவே சொல்லுகிறார்.
நான் படுத்தேன், உண்ண முடியல, ஆனா கொஞ்சம் உணவை லேசா அப்படி அரைச்சி தந்தாங்க, அதை குடிச்சேன், அது உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு ரப்புல் ஆலமீன் அப்போதும் அதை செரிமானமாகிற சக்தியை கொடுத்துட்டு தான் இருக்கிறான். இன்னும் என்னுடைய செரிமானத்தன்மையை நிறுத்தல, உணவு உண்ண விடலங்கள்ல உண்ண உணவை செரிமானமாக்கி கொடுத்தானே அல்லாஹ், உன்னை புகழ்றதுல உச்சமா இருக்கிறாருப்பா. பெருமானார் சொன்னார், அல்லாஹ் சொல்வான் அப்படின்னா அவருக்கு ஹயாத்தை கொடுங்க. எப்படி ஹயாத்தை கொடுக்கணும்? பத்தல் அல்லாஹு லஹு தமன் ஹைரம் மின் தமிஹி வ லஹ்மன் ஹைரம் மின் லஹ்மி வ ஜஸதன் ஹைரம் மின் ஜஸதி. அல்லாஹ் அவர் உடலில் இருக்கிற அந்த இரத்தத்தை பூரா மாத்திட்டு புதிய இரத்தத்தை கொடுங்க. புதிய ரத்தம், என்னுடைய பழைய ரத்தத்தில் பிரஷர் கலந்து இருக்கு, கொலஸ்ட்ரால் கலந்து இருக்குது, சுகர் கலந்து இருக்குது, அந்த ரத்தத்தை க்ளோஸ் பண்ணு, புதிய ரத்தத்தை கொடு. இன்னைக்கு உடம்புல இருந்து ரத்தத்தை பூரா எடுத்துட்டு புதிய ரத்தம் ஏத்துற மிகச்சிறந்த மருத்துவம் எல்லாம் உருவாகி விட்டது. அது பெரிய மிகப்பெரிய திட்டத்தோடு மிகப்பெரிய பொருளாதாரத்தோடு நிறைவேற்றணும். அல்லாஹ் சொல்றான், என்ன அப்போதும் அவன் புகழ்ந்தான் இல்லையா, அவன் உடம்புல ஃபுல்லா ரத்தத்தை எடுத்து புதிய ரத்தத்தை கொடுத்து இந்த உடல் புண்ணுபட்டு போச்சு, பலகீனமா போச்சு, இந்த உடல்ல அடிக்கடி நோய் வந்துட்டு இருக்கு, அந்த உடலுடைய சதையை மாத்திட்டு புதிய சதையை கொடுத்தாங்க. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், இமாம் முஹம்மது பதிவு செய்கிறார். உடலை மாத்திர அல்லாஹ், சதையை மாத்திர அல்லாஹ், பலகீனமான என் போனை மாத்திர அல்லாஹ், பலமுள்ள போன், பலமுள்ள எலும்பு, இந்த எலும்பு நான் கொஞ்சம் உட்கார்ந்தா ஒழிஞ்சிரும், வயசாகி போச்சு, நான் அல்லாஹ் கொடுத்த கஷ்டத்தை பொருந்தி கொண்ட இந்த எலும்பில் சக்தியை கொடுங்கிறான் அல்லாஹ், சதையை நல்ல சதையாக மாற்றுங்கிறான். பிளட் எப்படி இருக்கணும்? மிகச்சிறந்த பிளட். இனி இந்த உடல்ல ஓடும் ரத்தம் அவனுக்கு நோயை கொடுக்க கூடாது. எங்கே என்றப்போ அவன் விரும்பும் வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று மாத்திரம் நான் உங்களை அழைக்கிறேன். அவன் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு பழகுங்கள், பொருந்தி கொண்டு பழகுங்கள். அதற்கு அவன் கொடுக்கிற பகரம் துன்யாவில் யாரும் கொடுக்க முடியாது. என் மொத்த இரத்தத்தையும் புதிதாக மாற்றுகிற சக்தி மனித உலகத்திற்கு இல்லை. என் மொத்த சதையையும் புதிதாக மாற்றுகிற சக்தி மருத்துவத்திற்கே பல இடங்களில் இல்லை. அப்படி இருக்க அதையும் செய்கிறான் அல்லாஹ். அவன் விரும்புவது ஒன்றுதான், நான் கொடுத்த கஷ்டத்தை எனக்காக ஏற்றுக்கொண்டாயா? வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு சின்ன சின்ன காரணங்களை வச்சு நம்ம லைஃப் அழகாக்கிட்டே போறான். இல்லைன்னா நம்ம செய்கிற தவறுகளுக்கு, பட்ட கஷ்டங்களுக்கு, சில நேரங்களில் நம்ம பேசுகிற பேச்சுக்கு, அல்லாஹ் மறந்து நடக்கிற விதங்களுக்கு நல்ல உபகாரம் செய்கிறான், நம்ம மாத்தமாக நடக்கிறோம். இன்னைக்கு உயர்ந்த உணவு கொடுக்குறோம், அன்னைக்கு நல்லா தூங்கிடுறோம், நிறைய தொழுகை விடுறோம், நிறைய இபாதத்தில் குறைவுடையவங்களாக இருக்கிறோம், நிறைய அல்லாஹ்வை குறை சொல்கிறோம், குடும்பத்தில் சரியாக நடக்கலை, அதுக்கெல்லாம் அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுத்தா நம்ம தாங்குவோம்னா முடியாது. ஏதாவது ஒன்றை வச்சு ஒன்றை சரி செய்துட்டே போகிறான்ல. எவ்வளோ மோசமாக நடக்கிறாங்க, பரவாயில்லப்பா அவன் நேற்று இப்படி நடந்தான்ல, அதை வச்சு இதை மன்னிச்சிருங்கிறான், அதை வச்சு இதை மன்னிச்சிரு. ரசூலுடைய தர்பாருக்கு ஒருத்தர் வந்தார், யார் ரசூலல்லாஹ் இன்னி ஆமலு சூ, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எல்லா தப்பையும் பண்ணிட்டேங்கிறார். ஒரு பெண்ணோடு தவறாக நடந்து கொண்டேன், சர்க்கார் பதிலே சொல்லல, சர்க்கார் பதில் சொல்லல, முஹம்மது ரசூலுல்லாஹ். அவருக்கு பயம் வந்து போச்சு, சர்க்கார் பதில் சொல்லலன்னா, பதில் சொன்னாங்க ஏதோ ஒரு திருப்தி, பதிலே இல்லைன்னா, நான் போய் ஹஸரத்துல ஒரு பிரச்சனையை சொன்னேன்னா பதில் சொல்லலைன்னா ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிற மனநிலை அவர் ஒதுங்கி போயிட்டார். தொழுகையினுடைய நேரம் முடிஞ்சிச்சு, தொழுகையெல்லாம் முடிஞ்சிச்சு. பெருமானார் கேட்டாங்க, ஐன சாயில், அவர் எங்கப்பா கேள்வி கேட்டார், அவரை தேடினா ஆளை காணல, இங்கதான் இருப்பார், தூக்கிட்டு வாங்கன்னாங்க. அங்கே போய் பார்த்தா பின்னால் உட்காந்துருக்காரு, உங்களை கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ். பயந்து வந்தார். வந்தவுடனே கேட்டாங்க, நீ தானே கேள்வி கேட்ட? ஆமாம் யார் ரசூலுல்லாஹ். கைகாலெல்லாம் நடுக்கும். அது சொல்லைத்தமானா, நம்ம கூட தொழுதாயா நீ? ஆமாம் யார் ரசூலுல்லாஹ், காமத் சொன்ன போது தொழுதேன். ஓ, நீ என்ன கேள்வி கேட்டியோ அத்தனைக்கும் மன்னிப்பு கிடைச்சிட்டு போனா. எங்கே என்றப்போ, எங்கே என்றப்போ தீமையை கூட நன்மையாக மாற்றும் இடத்தில் அல்லாஹ் உங்களை ஆக்குவான். தீமையை மன்னிக்கிறது இல்லை, தீமையை நன்மையா மாத்துறது. நான் 100 பாவம் செய்தனா 100 பாவத்துக்கு பகரமா 100 நன்மைன்னு எழுதி வைப்பான் அல்லாஹ். அவன் நம்ம மீது காட்டும் கருணை. அப்படியெல்லாம் இல்லைன்னா எங்க நம்ம
எப்படி உலகத்துல வாழ்றது? நிறைய பேர் இப்பவும் சொல்றாங்க, நமக்கு எவ்வளவு கஷ்டம், அங்க நாட்டுல பிரச்சனை, இங்க பிரச்சனை, உலகத்துல பிரச்சனை, எதிரிகள் ஆதிக்கம் கூடி போச்சு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இப்பவும் அல்லாஹ் நம்மை கண்ணியமாகவே வைத்திருக்கிறான். இன்னும் அல்லாஹ் நம்மை உயர்வாகவே வைத்திருக்கிறான். இன்னும் நான் நினைத்த இடத்தில் தொழ முடியும், நினைத்த இடத்தில் உட்கார முடியும், திக்ர் செய்ய முடியும், தியானிக்க முடியும். இன்னும் அல்லாஹ் நம்மை கண்ணியமாக வைத்தான். உலகமெங்கிலும் ஈமானும் மூமின்களும் பெருகிக் கொண்டே போறான். 1000 சூழ்ச்சிகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் மூமின்களின் விசாலத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கான். நம்ம ஒரு வகையான பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த பயத்தை எல்லாம் மாற்றி ஒரு நம்பிக்கை வைங்க, அல்லாஹ் நம்மை கைவிடப் போவதில்லை. எல்லா வகையிலும் நம்மை கண்ணியப்படுத்துபவர்களையே அல்லாஹ் நம்முடைய ஆளுமை உள்ளவங்களாக ஆக்கி வைப்பான். நம்ம கண்ணியமாத்தான் வச்சிருப்பான். ஒன்றை வச்சு ஒன்று செய்துட்டே இருப்பான். ரூகுல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சீடர்களோ போயிட்டு இருந்தான். சரியான நேரத்தில் முடிச்சுக்கிறேன். நாங்கள் அடிக்கடி சொல்றது, இந்த பயான்களை எல்லாம் முடிக்கிறதுலாம் இல்லை, நேரம் ஆனால் முடிச்சுக்கிறது. அல்லாஹ்வோடு நாம் போய் நெருங்க வேண்டிய வாழ்க்கைக்கு நான் போவதற்கு அது எப்படி முடிப்பது? பேசிக்கொண்டே இருக்கணும். ரப்பை அடைகிற வரையிலும் இந்த வாழ்க்கையில் நான் கொஞ்சமும் தோய்வடையக்கூடாது. அல்லாஹ்வின் மீது என் எண்ணம் விசாலமாக இருக்க வேண்டும், நம்பிக்கை பலமாக இருக்க வேண்டும். ஆனா இந்த வன்னி அப்தி பல்யதுன்னுபி மாஷா, என் அடியான் என்னை எப்படி நினைப்பானோ அந்த எண்ணத்தில் நான் இருக்கிறேன். சொன்னது மாத்திரமல்ல, ஹதீஸ் குதுஸியில் எப்படி நினைக்கணுமோ நினைச்சுக்கப்பா, நீ எப்படி நினைத்தாலும் அந்த எண்ணத்தில் நான் இருப்பேன். என் ரப்பு நல்லா இருப்பான்னா நான் நல்லா தான் இருப்பேன். என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், நீ நினைச்சா கைவிட மாட்டேன். அல்லாஹ்வுக்கு பிடிக்காது இல்லை. ஹஸரத் அபூ ஹுரைரா ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க, ஹதீஸ்ல, சர்காருடைய ஹதீஸ் தான். அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, பனி இஸ்ராயலை பற்றி நிறைய சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பனி இஸ்ராயல்களை பற்றி நிறைய சொல்றாங்க. அடிக்கடி அவங்க வரலாறு அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான். யா பனி இஸ்ராயில், அவங்களை கூப்பிட்டு பேசுற பேச்சை நமக்கு சொல்றான் அல்லாஹ். என்ன, நமக்கு முந்தி வாழ்ந்த ஒரு நீண்ட நெடும் காலத்தின் சமூகம். யாக்கூபு நபியின் பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயில். யாக்கூபு நபியின் பிள்ளை, யாக்கூபு நபியினுடைய பேரு தான் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரு இஸ்ராயில். அவங்க பிள்ளைங்க பனி, அதில் பனினா பிள்ளைன்னு அர்த்தம். பனி இஸ்ராயில்னா யாக்கூபின் பிள்ளைகள். அந்த பிச்சலங்களில் வந்தவங்க தான் மூசா நபி, ஈசா நபி, இந்த நபிமார்களின் பாரம்பரியம். மொத்தத்தில் பனி இஸ்ராயில் நபிமார்களின் பாரம்பரியம். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் நண்பர்களா இருந்தாங்க. 2 நண்பர்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க, ரொம்ப செயல்படுவாங்க. அதில் ஒருத்தர் கொஞ்சம் அப்படியே வணக்கம் இபாதத்துன்னு வந்துட்டார், இன்னொருத்தர் பாவம் தீமைன்னு போயிட்டார். நட்புங்கிறது கடைசி வரைக்கும் ஒருவர் சொர்க்கத்துக்கு கூட்டு போற மாதிரி இருக்கணும். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். ஒருவருக்கு நல்லதுக்கு துணை நிற்கணும், பாவத்துக்கு துணை போகக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வான். சில பேர்களை அல்லாஹ் உயர்த்துறதுக்கு சில பேர்களுடைய தொடர்பை கொடுத்துருவோம். அல்லையாம வச்சுக்கங்க, மன் அராதல்லாஹு பிஹி கைரன் யர்ஸுகுஹு கலீலன் சாலிஹா. அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுவானோ நல்லவர்களின் தொடர்பை நசீபாக்கி விடுவான். உலமாக்களோடு, ஷேഖ்மார்களோடு, சாலிஹீன்களோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைக்குமா, அல்லாஹ் உங்களை உயர்வாக்க போறான்னு அர்த்தம். எப்பவுமே நம்ம நட்பு அழகானவங்களோடு இருக்கணும், சாலிஹீன்களோடு இருக்கணும், நல்லவர்களோடு இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம கூட சேர்றவங்களை நம்ம சொர்க்க வரைக்கும் கொண்டு போற இடத்துல நம்ம மாறணும். எங்க தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் சொர்க்கத்துக்குன்னு ஒன்றும் வச்சுக்கிடலப்பா, நான் சொர்க்கம் போறதுக்காகவே ஒன்று ஹாபிஸாகவும் ஆலிமாகவும் ஆக்கிட்டேன்ப்பான். என்ன ஹாபிஸ் ஆக்குனாங்க, சின்ன வயசுலேயே குர்ஆன் மனப்பாடம் கொடுத்தாங்க. ஒன்று ஹாபிஸாகவும் ஆலிமாகவும் ஆக்கியிருக்கேன், அது மட்டும்தான் என் சொர்க்கத்தின் சேமிப்புன்னா. அல்லாஹ்வுடைய பெரிய கருணை, பலமுறை வாப்பாவை கனவுல பார்த்தேன், பலமுறை அவங்க சொர்க்கத்தில் இருப்பதாக. எண்ணத்தை ஒன்றும் அல்லாஹ் கைவிடவில்லை, நம்பிக்கை ஒன்றும் அல்லாஹ் பாழாக்குவதில்லை. சர்க்காரே சொன்னார்கள், பிள்ளைகளை ஹாபிஸாக்கிய பெற்றோர்கள் சொர்க்கத்தில் கௌரவிக்கப்படுவார்கள், கிரீடம் சூட்டப்படுவார்கள். ஆபில்களோடு ஆலிம்களோடு உள்ள தொடர்பு நம்ம பிள்ளைங்கள் அப்படி ஆக்கிறோம். ஒரு ஆபில் 10 பேருக்கு சிபாரிசு செய்வார், ஒரு ஆலிம் 10 பேர், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, வாப்பாவுக்கு, மகனுக்கு, பிள்ளைங்களுக்கு, மனைவிக்கு. சில பேரை வச்சு சில பேரை அல்லாஹ் தூக்கிடுறான்.
உயர்த்திடணும். அல்லாவுடைய பெரிய வேலை. இவர் காலம்பூரா தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு நல்ல தொடர்பை கொடுத்து அல்லாஹ் ஆசைப்படுவானா இவரை நல்லவனை ஆக்கி மூத்தாக்கணும், நல்ல மனுஷனோடு அவரை சேர்த்து விடும்பானா. அவன் அன்புக்கு என்ன ஈடு இருக்கிறது? ஆனால் என்ன, நீங்கள் அன்புள்ளவங்களா ஆயிடுங்க, அவன் அன்பு உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் செல்லுந்தாதீசம் அல்லாஹ் தன் அன்பையும் கருணையையும் அன்புடையவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் மீது தான் அவன் அன்பையே கொட்டுவான். நாங்கள் செல்லுந்தாதீசம் அல்லாவின் அன்பு உனக்கு கிடைக்கணுமா, நீ அன்புள்ளவனாக மாறு. நீ பூரா அரக்கமாக உருக்கம் இல்லாமல் இரக்கம் இல்லாமல் கடினமாக நடந்தால் அல்லாவுடைய அன்பு எங்கிருந்து கிடைக்கும்? அவன் அன்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் அன்பாளர்களாக பிள்ளைங்க மேலே இரக்கம் காட்டுங்க, மனைவி மீது இரக்கம் காட்டுங்க, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு இரக்கம் காட்டுங்க. எங்கோ ஒருவர் பாதிக்கப்படுகிறார் என்றால் அவர் நல்லா இருக்கணும், ஆசைப்படுங்கள். அல்லாஹ் உங்கள் மீது ஆசைப்படுவான், நீங்க நல்லா இருக்கணும். 2 பேர் பனு இஸ்ராயீல்ல ஹதீஸை இமாம் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. நல்ல நண்பர்கள், ஒன்றாவே இருப்பாங்க, ஒன்றாவே போவாங்க. ஆனால் என்ன, அப்படி ரூட்டு மாறிட்டு இவர் இபாதத்து வணக்கம் அல்ல அப்படின்னு வந்துட்டார், அவர் பாவம் தீமென்றே போயிட்டார். இவர் அடிக்கடி அவரை கூப்பிட்டு சொல்வார், எப்பா திருந்துப்பா, ஏன்பா திரும்ப திரும்ப தப்பு பண்ற? ஒரு வேலையை செய்துட்டு இருந்தார், நீ திருந்து, காலம்பூரா தப்பே பண்ணிட்டு இருக்க. அவரும் சரி சரின்னு போயிட்டு இருப்பார். ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னா, என்ன சொன்னாலும் நீ சரியாகிறது இல்லையே, ஏன் இப்படி போயிட்டே இருக்க, தப்பான வாழ்க்கை இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அல்லாஹ் ரசூலுடைய பயம் இல்லையான்னு கேட்டார். அதுக்கு அவர் பதில் சொன்னாரா, நீ ஒன்றும் மாக்குந்த அலைய ரகீபா, எனக்கு கண்காணிப்பாளனாக ஒன்று அல்லாஹ் அனுப்பி வைக்கல, உன் வேலையை நீ பாருட்ட. மாக்குந்த அலைய ரகீபா, நீ ஒன்றும் என் கண்காணிப்பாளன் அல்ல, என்னை பற்றி உங்ககிட்ட ஒன்றும் அல்லாஹ் விசாரிக்க போறது இல்லை. ஏதோ என் பொறுப்பு உன் கையில் கொடுத்த மாதிரி ரொம்ப போட்டு கண்டிச்சுக்கிட்டு இருக்க, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன்டார். யாரு? பாவம் செய்கிறவர். இவர் போயிருக்கலாம், இவர் உடனே டென்ஷன் ஆகி கோவப்பட்டு லா யக்ஃபிருல்லா, ஹயாத்து வரைக்கும் நான் சொல்றேன் அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் மீது சத்தியம் உனக்கு மன்னிப்பே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தை கோபமா போயிட்டான். அல்லாஹ் கோபப்பட்டான். எப்படிப்பா ஏன் அடியானுக்கு மன்னிப்பு இல்லை நீ சொல்றது? அதுவும் நான் மன்னிக்க மாட்டேன் நீ எப்படி சொல்வது? நான் மன்னிக்க மாட்டேன் உனக்கு யாரு சொன்னது? அல்லாஹ் பாவிக்கு சப்போர்ட், ஆபிதுக்கு அல்ல, பாவிக்கு. என்ன சொல்வேன் அவன் கருணையை, அவன் அன்பை, அவன் என்னோடு நடக்கும் அழகிய முறையை. இப்படிப்பட்ட ரப்பு நமக்கு இருக்க நான் ஏன் இன்னும் சரியாகவில்லை என்று நான் கவனிக்க வேண்டுமா இல்லையா? அந்த ரப்பை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமா இல்லையா? அவன் திருப்திக்கு நான் மாற வேண்டுமா இல்லையா? இப்படி ஒரு ரப்பு இருக்கும் போது நான் கொஞ்சமும் கவனம் இல்லாமல் சறுக்கி போகிறேன் என்றால் என்றைக்கு திருந்துவது? என்றைக்கு? அல்லாஹ்வுக்கும் வந்துட்டு அல்லாஹ் ரொம்ப கடுமையாக பேசினான். மலக்கு அனுப்பி சொன்னான், 2 பேருக்கு ரூஹ வாங்கங்கிறான். 2 பேரும் ரூஹ பிரிக்கப்படுது. பிரித்து 2 பேரும் மௌத்தாகிறாங்க. மௌத்தான போது சொன்னா, அந்த பாவியை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்னா, பாவியை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, காலம்போன உன்னை வணங்கினவன் நரகத்துக்கு அனுப்புங்க. அல்லாட்ட போய் யாரும் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. எதுக்கு நரகம்? ஒரு வணக்கசாலிக்கு ஏன் நரகம்? ஒரே ஒரு காரணம் தான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் சொன்னார், நீ ஒண்ணு எனக்கு கண்காணிப்பதில்லை, ஒன்று அல்லாஹ் மன்னிக்கலாம், அல்லாஹ் இரக்கம் காட்டலாம், அல்லாஹ் எனக்கு அதாப் கொடுக்கலாம். என்ன வேதனை கொடுக்கிறதோ, என்ன மன்னிக்கிறதோ, எனக்கு இரக்கம் காட்டுறதோ அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நீ என்ன கூட ரொம்ப பாடுபடுத்துறேன்னு சொன்னார். அல்லாஹ் சொன்னா, அவன் என் மேல நம்பிக்கை இன்னும் தளரலையே, அவன் நினைச்சா என்ன மன்னிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான், இவன் அவன்கிட்ட போய் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். பாத்தியலா, என் அடியானுக்கு இருந்த அந்த நம்பிக்கையை கெடுத்ததால் நரகம். யாரை பார்த்து உனக்கு மன்னிப்பு இல்லைன்னா சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்ல. பாவிய மன்னிக்கிறதுக்கு என்ன தவிர யாருன்னு கேட்கிறான். சங்கை மிக்கவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இவரை சொர்க்கம் அனுப்புங்கள், இவரை நரகம் அனுப்புங்கள். மலக்கு கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் தான், நான் மன்னிக்கலாம் என்று அவன் ஆதரவு வைத்து பாவம் செய்துட்டு இருக்கிறான். நான் மன்னிக்கிற இடத்துல இருக்கிறேன், உனக்கு மன்னிப்பில்லை என்று சொல்லும் அதிகாரம் இவருக்கு நான் கொடுக்கல. என் அடியானின் நம்பிக்கையை பாழாக்கி விட்டான், நரகத்திற்கு அனுப்பான். அந்த நம்பிக்கை அல்லாஹ் எப்போதுமே எதிர்பார்க்கிறான். அதனால
பரவாயில்ல, அதற்கு கொஞ்சம் கொஞ்சம் பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிடக்கூடாது. பரவாயில்ல, அல்லாஹ் இப்படிப்பட்டவனாக இருக்கும்போது நம்ம ஏன் இப்போதைக்குமே திருந்தணும்? எப்படியும் மன்னிக்க தான் போகிறான், அப்படி ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நம்ம ரூட்லேயே போயிட்டு இருப்போம். அதல்ல நோக்கம். இப்படி ஒரு ரப்பு இருக்கிறானே என்று நாம் நினைத்து இன்னும்மா நாம் சரியாகவில்லை என்கிற எண்ணம் வறுமையானால் நீங்கள் இன்றைக்கே உயர்த்தப்படுகிறீர்கள், தரம் உயர்த்தப்படுகிறீர்கள், தகுதி உயர்த்தப்படுகிறீர்கள், அந்தஸ்து உயர்த்தப்படுகிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலால் நீ கையேந்தினால் உன் கையேந்துதலுக்கு மரியாதை அளிக்கப்படும். நேரம் ரொம்ப நிறைவான நேரம். ரூஹுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க சீடர்களோடு. போயிட்டு இருக்கிற போது கொஞ்சம் பேர் வேலைக்கு போனாங்க, ஒரு 10-15 பேர் அவங்கள கடந்தோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்குன்னு சில இல்ம அல்லாஹ் கொடுத்தா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான் அவங்களுக்குன்னு சில இல்ம கொடுத்தோம். அந்த சில பேர் வேலைக்கு போகிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சீடர்கள்ட்ட சொன்னாங்க, பற்றியெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக போகிறாங்க. அல்லாஹ் மனிதன் சந்தோஷப்பட்டா அல்லாஹ் சந்தோஷப்படுறான், மனிதன் கவலையே படக்கூடாதுங்கிறாங்க ரசூல். நீ எப்போதுமே சந்தோஷமாக வாழுங்கிறாங்க, மகிழ்ச்சியாக வாழுங்கிறாங்க. அந்த வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்குவானா? ஒரே கவலை எதுக்கு? துன்யாவை பற்றி கவலைப்படாத, நாளைக்கு என்ன நடக்கும் கவலைப்படாத, ரிஸ்கை பற்றி கவலைப்படாத, ஹயாத்தை பற்றி கவலைப்படாத, மௌத்தை பற்றி கவலைப்படாத. உன் கவலை என் மன்னிப்பு கிடைக்கணுமே, சொர்க்கம் கிடைக்கணுமே மட்டும் இருக்கட்டும். அம்மன் வாஹிதா, ஹதீஸ்ல வருது, அம்மன் வாஹிதா, ஒரே கவலை என் மறுமை நல்லா இருக்கணும், சொர்க்கமாகணும், பாவத்தை பின்னிக்கப்படும், நரக விடுதலை கிடைக்கணும், அதுதான் இருக்கணும். துன்யா போய் கவலைப்பட்டு நாளைக்கு என்ன கிடைக்கும், நாளைக்கு வச்சு என்ன நடக்கும். நாட்டை சூழ்நிலை எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நாட்டில் என்ன நடக்குதோ இது இன்னைக்கு நடக்கல, இதை விட மோசமாக 1000 வருஷத்துக்கு முன்னால் நடந்துகிட்டே இருக்கு. சர்க்காருடைய காலத்திலேயே நடக்கு, சர்க்காருடைய காலத்திலேயே. உலகம் பிறந்த காலம் முதல் உலகத்தில் இப்படிப்பட்ட சோதனைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், ஒரு ஆகிபத்துல் லில் முத்தகீன், இதில் முடிவு நல்லது, சாலிஹீன்களுக்கு கிடைக்கும். நம்ம சாலிஹீன்களா மாத்திக்கிறணும், தக்வாவுடையவங்களா மாத்திக்கிடணும், அல்லாஹ்வை திருப்திப்படுற மக்களா மாறணும், அல்லாஹ் திருப்திப்படுற மக்களா மாறணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. மக்கள் சந்தோஷமா இருந்தா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். எப்பவுமே கலகலப்பா இருந்து பழகுங்க. சில பேர் உம்முண்டு இருக்கிறது, எப்பவுமே சோகம், எப்பவுமே இப்படியே இருக்கிறது, அது நல்ல வாழ்க்கை இல்லைன்னு. அப்படி இருந்தோம்னா பொஞ்சாரிக்கே மாதிரியா இருக்கு. என்ன மனுஷன் இப்படியே இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும். நம்ம புள்ள சொல்லி, ஏன் வாப்பா இப்படியே சோகமாட்டே இருக்கிறீங்க? நான் கலகலப்பாக இருந்தால் தான் பொஞ்சாரி கலகலப்பாக இருப்பேன், புள்ள கலகலப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு 10 நிமிஷம் நான் அப்படி இருந்துட்டேன் வைங்களேன், என் புள்ள ஓடி வந்துடும். என்ன அப்பா ஒரு மாதிரியா இருக்கு? மாதிரியாலாம் இல்லாமல் முராக்கபாவில் இருக்குங்க, போயிடுவாங்க. இது முராக்கபாவோட இருக்க, அல்லாஹ்வை நினைச்சு இருக்க வேண்டாம் கவலைங்க. எதுக்கு கவலை? இன்னலுக்கும் ரப்பன் கரீமன் அதீமன் கஃபூரன், மன்னிப்பவன், கருணை உள்ளவன், அன்புள்ளவன், இரக்கமுள்ளவன் உங்கள் ரப்பாக இருக்கிறார், உங்களுடன் இருக்கிறார். நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறார். ஏன் கவலை? ஏன் கவலை? அதற்கு நிறைய துஆ செய்ய சொன்னாங்க. அல்லாஹ் ஹஜ்ஜ கபூலாக்கட்டும், லேசாக்கட்டும். ஹஜரத்தை கூட்டு வர்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். நான் உங்கள் ஞாபகத்திற்கு சொல்வேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, எல்லாம் ஒரே கலகலப்பாக ஜாலியாக. வேலைக்கு போகும்போது எப்படி போவாங்க? ரொம்ப ஜாலியாக போனாங்க. சீடர்களை கூப்பிட்டு சொன்னாங்களா, அங்கே பாருப்பா எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக வேலைக்கு போகிறாங்க. சில பேர் வேலைக்கு போகும்போது கவலையாத்தான் போகிறது, ஆஃபீஸில் போயும் கவலையாத்தான் இருக்கிறது. மதரசாவில் ஓத வர்ற பிள்ளைங்க மதரசாவில் வந்து கவலையாக உட்காந்துருக்கான், ஓதி கொடுக்க உஸ்தாது கவலையாக இருக்கிறாரு. என்னப்பா கவலை? ரிலாக்ஸாக இருக்கலாம். சிரிச்ச முகத்தை மட்டும் நம்ம என்னைக்கும் காணாக்க கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யலாம். சிரிச்ச முகம் ரசூலுடைய முகம் இல்லையா? பெருமானார் ஹயாத் வரைக்கும் சிரிச்ச முகத்தை காணாக்கலன்னு ஹதீஸ்ல வருது இல்லை? அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. எவ்வளோ ஜாலியாக போகிறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, போகிறாங்கள ஒரு 15 பேர் போகிறாங்க பார்த்தியா, இதில் ஒருத்தர் வேலையை முடிச்சு நீங்கள் சாயந்தரம் வரத்துக்குள்ளே மூத்தா போயிடுவாருண்ணா. அந்த இல்மு இருந்துச்சு, அந்த ஞானத்தை எல்லாம் கொடுத்தா. அவங்க ஜாலியாக போகிறாங்க. இதில் ஒருத்தர் ஆளை காட்டுறாங்க, அந்த ஆளை காட்டுறாங்க. இன்னும் இவர் மாலையில் வரமாட்டார், ஒரு மூத்த அங்கேயே நடந்துருங்கண்ணா. மனுஷனுக்கு தெரியுதா? அல்லாஹ் ஏன் தெரிய வைக்கல? தெரிஞ்சிச்சுன்னா அவர் 1 மாதத்துக்கு முந்தைய படுத்திருப்பார், 1 மாதத்துக்கு முந்தைய படுத்திருப்பார். அதனால தான் டாக்டர்களுடைய அழகிய நடைமுறை என்ன, ஒரு பேஷண்ட்டினுடைய கேட்ட முடிவை, ரொம்ப கஷ்டமான முடிவை, அந்த பேஷண்ட் ஒரு மாதிரியான நிலை இருக்குதுங்கிறத பேஷண்ட்டுக்கு காட்டக்கூடாது, மறைக்கணும்.
ஒரு நோயாளியை சந்திச்சீங்கன்னா அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்கள், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஹயாத்தெல்லாம் நீளமா இருக்குதுன்னு சொல்லுங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யாரை போய் பார்த்தான்னு சொல்லுங்க. போனவொன்னு அவர் கேட்பார், ஹஜ்ரத் என் நிலைமை எப்படி? என்ன நிலைமை எப்படி? என் ஜனாசாவில் நீங்க கலந்துக்கிடுவீங்க. என் ஜனாசாவில் ஹஜ்ஜா நீங்க பின்னாடி இருப்பீங்க. என்ன கவலை என்ன? பெருமானார் சொன்னாங்க, அவருக்கு ஹயாத்து இருக்குதுன்னு சொல்லுங்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, ஹயாத்தையும் மௌத்தையும் அல்லாஹ் தீர்மானிக்கிறான். நீ ஹயாத் இருக்குன்னு சொன்னா அவர் ஆறுதல் பெறுவார். அந்த சந்தோஷத்திற்கு அவருக்கு வெறிய ஒரு கால் மௌத்து இருந்தாலும் அந்த சந்தோஷம் அவருக்கு லைஃபை கொடுத்துரும். அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்காக உனக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்துரும். நிறைய பேர் பேஷண்ட்டை பார்த்து அதை சொல்றது இல்லை. என்ன காலில் கட்டி, காலையா சுகர் இருக்கா? இருக்கு, கொஞ்சம் கவனமா இருங்க. அன்னைக்கு அப்படிதான் அவர் கட்டி வந்து காலை எடுத்துட்டாங்க. பாவம், அந்த மனுஷன் நடக்கிறதையே குறைச்சிக்கிடுவார். காலை எடுத்துட்டான், காலை எடுத்துட்டான், ராத்திரி போன கனவு, ராத்திரி போன கனவு, காலை எடுத்துட்டான், காலை எடுத்துட்டான். எங்க காட்டி வந்தா கட்டி வந்தவனுக்கு போன கால் எடுக்கணும்னு அர்த்தமா? சுகர் உள்ளவங்களுக்கு காலில் புண்ணு வந்துட்டா, புண்ணு வந்தவங்க கூட விரல் எடுத்தாங்களா? இல்லை, விரல் எடுக்க வேண்டிய கண்டிஷன் வந்தா எடுக்கிறாங்க. நான் அல்லாஹ்ட்ட கேட்ட ஒரு துவா, ஹயாத் வரைக்கும் என் உறுப்புகள் சேதப்படாமல் பாதுகாப்பாயா. கேளுங்கள் ரப்பிடத்தில், அவன் கொடுக்க காத்திருக்கிறவன். என கேட்க சொல்லுங்கிறாங்க. இதா தஆனி அன்னி கரீம், இதா சஅலக அன்னி இபாதி, இதா சஅலக அன்னி இபாதி. என் அடியார்கள் கேட்பாங்க, ரப்ப எங்க இருக்கிறான்? அன்னி கரீம், நான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்க. உஜீபு தாவதத்தா, என்னை கூப்பிட சொல்லுங்க, பதில் சொல்றேங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அல்லாட்ட நான் கேட்கறேன், என் உறுப்பு சேதப்பட்டுறக்கூடாது, ஹார்ட் பலகீனமாயிடக்கூடாது, ஹார்ட் அடுப்பு வந்துடக்கூடாது, அட்டாக் வந்துடக்கூடாது, ப்ரெஷர் சுகர் ஹையாகவும் கூடாது, லோவாகவும் கூடாது. ஹையும் டேஞ்சர், லோவும் டேஞ்சர். கூடி குறைஞ்சிட்டே இருக்கலாம். ஹையில் போய் நின்றுச்சு, சில பேருக்கு இறங்கவே இறங்காது, சில பேருக்கு லோ ஆயிட்டு ஏறவே ஏறாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அல்லாஹ்ட்ட சொல்றது, எல்லாமே நீ தான் செய்யற. ஹையாக்குறது நீ தான், லோவாக்குறது நீ தான். அதை சமமாக்கி வச்சிருக்கிறப்ப எதுக்கு கொடுத்து லோவாக்கி ஐயாக்கி பயத்தை கொடுத்து நான் மட்டுமா பயப்படுறேன்? பொஞ்சாரும் சேர்ந்து பயப்படுறோம், பேர பிள்ளைலாம் பயப்படுறாங்க. அவ்வளவு பேரையும் பயங்காட்டுறதா ஓ மேல அல்லாஹ் ஹாப்பி ஆகிடும். மலக்கிட்ட சொல்லலாம், பாத்தியலா எவ்வளோ அழகா பேசுறான், பிரஷர் சுகர் எல்லாம் கட்டுப்பாட்டில் கொண்டு போய் கேட்டுருவான். நான் சொல்றது அத்தனையும் உண்மை. அல்லாஹ்ட்ட பேசுங்கள். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வோடு பேசுங்கள், அல்லாஹ்ட்ட கேளுங்கள், அல்லாஹ்ட்ட சகஜமா பேசுங்க. ரப்பே நான் கஷ்டப்படுறேன், உன்னை தவிர யார்கிட்ட கேட்டேன்? நான் அடிக்கடி துஆல கேட்டிருக்கேன், உன்னை தவிர யார்ட்டையும் கேட்டதும் இல்லை, கேட்கவும் தெரியாது. யார்ட்டையும் எங்க பிரச்சனை சொன்னதெல்லாம் இல்லை, இதுவரைக்கும் சொல்லல. அல்லாஹ் மௌத் வரைக்கும் பாதுகாப்பானாங்க. உன்னை மட்டும் தான் சொல்லியிருக்கேன், நீ கொடுக்கலன்னா நான் எப்படி? உன்னை தவிர யார்கிட்ட வைக்க? அல்லாஹ் சொல்லுவானா, அவன் என்னை தவிர யார்ட்டையும் கேட்கறது இல்லை, நான் தானே கொடுக்கணும், நிரம்ப கொடுத்துருக்கேன். இல்லை, சந்தோஷமா போறாங்க. முடிச்சிடறேன், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். ஏன்னா எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி முடிச்சிடணும், அப்பதான் அடுத்து கூட்டம் நடத்த வேண்டியிருக்கு. அடிக்கடி ஹஜ்ரத் ஈசா நபி சொன்னாங்க, ஜாலியா போறாங்க பார்த்தீங்களா, இந்த ஆளை கையை காட்டி இவர் மௌத்தா போயிடுவார், அவருக்கு தெரியாது. அதான் அல்லாஹ்வுடைய சுன்னத். மௌத்தை மறைச்சி வச்சிருக்கார். மௌத்தை மட்டும் அல்லாஹ் காட்டிட்டான்னா மனுஷன் ஏங்க மாட்டான், வாழ்க்கை ஸ்தம்பிச்சிடும். எங்கேயாவது துபாய்க்கு போவாரா, சவுதிக்கு போவாரா, ஹஜ்ஜிக்கு போவாரா, போன இடத்துல மௌத்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்க போறாரு? போக மாட்டார். அவர் வேலைக்கு போறார், எவ்வளவு சந்தோஷமா போறார். மாலையில வரமாட்டார். மாலையில எல்லாரும் சீடர்களுக்கெல்லாம் ஆசை, அவர் என்ன ஆச்சுன்னு பார்ப்போமே. மாலையில இந்த 15 பேர் வந்துட்டு இருக்காங்க, 15 பேர், ஒன்று முன்ன பின்ன எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. என்ன பாப்பா நீங்க வரமாட்டாருன்னு சொன்னீங்களே, யார்கிட்ட கேட்குறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அல்லாஹ் தஆலா அவர் வர வேண்டாம்னு டயத்தை முடிச்சிருந்தான். இன்னைக்கு அவருக்கு பிரிகிறதா இருந்துச்சு. ஆனால் ஒரு பெரிய நியாமத்து, போன இடத்துல ஒரு நல்ல காரியத்தை அல்லாஹ் முடிவு செய்தான். இன்னும் கொஞ்ச நாள் அவர் வாழ்ந்தா நல்லா இருக்குமே, அல்லாவே முடிவு செய்து ஒரு மிஸ்கின் வந்தா பசிக்குதுன்னா அவர் கையில் இந்த சாப்பாடு கொடுத்தார். அல்லாஹ் 30 வருஷம் ஹயாத்தை நீடிச்சு எழுதிட்டான். யாருங்க என் ரப்பு? எனக்கு மௌத்தை தீர்மானிச்சு கலாகதர்ல எழுதிட்டான், லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதிட்டான், மௌத்தாகன்னு சொல்லிட்டான், மலக்கற்ற ஒப்படைச்சிட்டான், இஸ்ராயீல வர வச்சுட்டான். அவர் வந்துருவார், மாலையில ரூஹ் பிரிஞ்சிடும். அதுக்கிடையே அல்லாஹ் முடிவு செய்யறான், இவர் கொஞ்ச நாள் வாழட்டுமே. அவன் என்ன பண்ணணும்? ஒரு வேலை செய்யுங்க, அவர் சதக்காவுடைய மனசை போடுங்க. சதக்காவுடைய மனசை போட்டுட்டு சொன்னா ஒரு முசாஃபிர் பிடிச்சி அனுப்பி வைங்க. அவர் போன இடத்துல முசாஃபிர் இருந்தா தானே கொடுக்க முடியும். அங்க ஒருத்தர் போனார், பசிக்குது பாபான்னார், அவர் மனசுல போட்டான், கொடுத்தார். அல்லாஹ் சொன்னா 30 வருஷம் ஹயாத்தை நீட்டிருக்கு. என்ன நடக்குது என்று தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் நானும் எங்கோ சொல்லிப்போம். அல்லாஹ் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கிறான். எப்படியோ எந்தைக்கோ போக வேண்டிய நம்ம ஹயாத்தை நீடிச்சிருக்கான், ஏதோ நம்ம செய்த நன்மையை கொண்டு.
ஏதோ நடந்திருக்கணும். எதெல்லாம் நடக்காம நமக்கு சில வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால கொஞ்சம் உள்ளமும் விசாலமாக இருக்க வேண்டும். கொடுங்கள், கொடுக்கப்படுவீர்கள். எப்படி நடக்கிறீர்களோ அப்படி நடத்தப்படுவீர்கள். பிறரை பார்த்து பரிகாசித்தால் பரிகாசிக்கப்படுவீர்கள். பிறருக்கு உதவி செய்தால் நீங்கள் உதவி செய்யப்படுவீர்கள். இதுதான் அல்லாஹ்வின் அழகிய வாழ்க்கை, அழகிய சுன்னத், அழகிய நடைமுறை. அதையெல்லாம் நான் விளங்குவதற்கும் வாழ்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இன்ன ஹாதிஹி தذ்கிரா, இதுதான் அறிவுரை, இதுதான் அறிவுரை. ரப்ப நோக்கி உன் வாழ்க்கையை அமைக்கணுமா, அந்த பாதை எடுத்துக்கொள்கிறான் அல்லாஹ்வை நோக்கி நீ போகணும்னா இதுதான் பாதை, அவனை புரிவதுதான் பாதை. அவனோடு உன்னுடைய உறவு இருக்கட்டும், தொடர்பு இருக்கட்டும், நெருக்கம் இருக்கட்டும், நம்பிக்கை இருக்கட்டும். அவனை மகிழ்ச்சி படுத்துகிற வாழ்க்கைக்கு வந்துவிடு. அவன் செய்ததையெல்லாம் திருப்திப்படு. நீ செய்ததையெல்லாம் அவன் திருப்திப்படும் இடத்தில் உன்னை ஆக்கி வைப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். சோதனைகள் இருந்து பாதுகாப்பான். கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பான். ஹயாத் வரையிலும் படுக்கையில விழுந்து விடாமல் பாதுகாப்பான். நம்மையும் நமது மனைவி மக்கள் குடும்பத்தார்களையும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானா. செயலிழந்து விடாமல் பாதுகாப்பானா. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பான். விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானா. ஹயாத் வரையும் அல்லாஹ் கேன்சர் போன்ற கொடிய நோயிலிருந்து பாதுகாப்பானா. அந்த நோயில சிக்கியிருப்பவர்களுக்கு ஷிஃபா வழங்குவானா. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து நம்மை, நமது குடும்பத்தை, மனைவி மக்கள், பேரன் பேத்திகளை பாதுகாப்பானா. எந்த நோய்கள் உயிர் வரிக்குமோ அந்த நோய் வராமல் பாதுகாப்பான். போகும் வரும் வழிகளில் கெட்ட மரணங்கள் சம்பவித்து விடாமல், கோர மௌத்துக்கள் வந்து விடாமல், விபத்துக்களுக்கு பலியாகி விடாமல் பாதுகாப்பான். நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பான். நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் கருணையும் அன்பும் உள்ள அல்லாஹ் பறக்க செய்வானாக. நம்ம செய்யற சில தவறுகளால, பாவங்களால இறக்கமுள்ள ரப்பு நம்ம பிள்ளைங்களுக்கு கஷ்டம் கொடுத்து விடாமல் பாதுகாப்பானா. நம்ம பிள்ளைங்க சோதனைக்கு ஆளாகாமல் பாதுகாப்பானா. நம்ம பிள்ளைங்களுக்கும் உரிய காலத்துல பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானார். எங்கெல்லாம் கணவன் மனைவி இருக்குது, திருக்கம் இல்லை, ஜோடி இல்லை, பொருத்தம் இல்லை, பிள்ளை இருக்குது, மாப்பிள்ளை அமையல்ல, மாப்பிள்ளை இருக்கு, பொண்ணு அமையல்ல. அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால் ஜோடி பொருத்தங்களை நசீபாக்குவானார். கல்யாணமாகி கணவன் மனைவி சந்தோஷமா இல்லை, அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால் சந்தோஷமா வாழச் செய்வானார். குழந்தை இல்லாதவர்களுக்கு அவன் பேரருளால் குழந்தை பாக்கியங்களை வழங்குவானார். நாட்டை அமைதிப்படுத்துவானார். நாட்டு மக்களை அமைதிப்படுத்துவானார். நல்லாட்சி மலரச் செய்வானார். உலகம் எங்கிலும் அல்லாஹ் நிம்மதியின் வாசலை திறப்பானாக. ஹஜ்ஜிக்கு தடை வராமல் பாதுகாப்பானார். போர் சூழலை அல்லாஹ் மாற்றி அமைப்பானார். உலகம் எங்கும் அமைதியின், நிம்மதியின் வாசலை திறந்து வைப்பானார். நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவார். நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து அல்லாஹு சையது ஹஸரத் மரியாதைக்குரிய முனாவ் ஹஸரத் அவர்கள் தொடர்ந்து இந்த அரப்பணி ஆற்றுவதற்கு அவர்களுக்கு உடலால், உள்ளத்தால், இன்னும் அற்புதமான சொற்களால் தௌஃபீக் செய்வானாக. பல்லாயிரம் இதயங்கள் அதை கொண்டு சிகிச்சை பெற செய்வானாக. இங்கே இருக்கிற நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள், இந்த பள்ளியின் நிர்வாகிகள், குறிப்பாக பல்வேறு இடங்களிலிருந்து வந்த முஹிப்பீன்கள், முரீதுகள், உலமாக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் இருவுலக உயர் நசீபுகளை வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.